வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் ரீசெண்டா தியேட்டர்ஸ்ல அனுபமா பரமேஸ்வரன் அவங்களோட நடிப்புல வெளிவந்திருக்கிற லாக்டவுன் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஒரு லாக்டவுன் சமயத்துல ஒரு பெண் என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தான் படத்தோட ஒன்லைனு. இந்த படம் ஒருத்தா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதைப்படி அனுபமா ஒரு வேலை தேடிக்கிட்டு இருக்கிற பட்டதாரி பெண். ஒரு நாள் அவங்க ஒரு பார்ட்டிக்கு போறாங்க. அங்க குடி போதையில அவங்களுக்கே தெரியாம தவறான சம்பவங்கள் அவங்களுக்கு ஏற்பட்டுருது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது தான் கர்ப்பமா இருக்கிறோம் அப்படிங்கிறது. இந்த விஷயம் தான் பெற்றோருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கருவை கலைக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வராங்க. அந்த டைம் பார்த்து நாடு முழுவதும் கொரோனா லாக்டவுன் போடுறாங்க. வீட்டுக்குள்ளேயே இருக்கிற அனுபவமா என்னென்ன போராட்டங்களை ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறதையும் அந்த பிரச்சனையில இருந்து எப்படி மீண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா அனுபமா பரமேஸ்வரனோட நடிப்பு பிரமாதமா இருக்குது. ஒரு லாக்டவுன் சமயத்துல ஒரு பெண் எப்பேற்பட்ட சிக்கல்களை ஃபேஸ் பண்றாங்க, அவங்களுடைய வேதனைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்சிகளா ரொம்ப நல்லாவே நடிச்சு காட்டியிருக்கிறாங்க. படத்துல சக்திவேல் அவர்களோட ஒளிப்பதிவு ஆகட்டும், ரகுநந்தன் அவர்களோட இசையாகட்டும், லாக்டவுன் சமயத்தை நம்ம கண் முன்னையே ரொம்ப நல்லா யதார்த்தமா கொண்டுட்டு வந்து நிக்குது. இந்த படம் 2 மணி நேரம் இருக்கக்கூடிய ஒரு படம். குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்துல பெத்தவங்க கிட்ட எதையுமே மறைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த படத்துல ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்துல ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டா பிரியா வெங்கட் அப்படிங்கிறவங்க தான் வருவாங்க. இந்த படம் ஃபுல்லாவே அவங்க ஹீரோயினுக்கு உதவி செய்யற ஒரு கதாபாத்திரத்துல வருவாங்க. அவங்க கதாபாத்திரம் படத்துல ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல பெண்கள் எந்த அளவுக்கு கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வையும் இந்த படம் முன் வைக்குது. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃப்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த படம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிருது. சில இடங்கள்ல இந்த படம் பார்க்கறதுக்கு சீரியல் பார்க்குற ஒரு ஃபீலை ஏற்படுத்துது. படத்துல சார்லி மற்றும் நிரோஷா இவங்க 2 பேரோட கதாபாத்திரங்களுக்கு இன்னுமே இவங்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம். படத்துல லாக்டவுன் அப்ப ஹீரோயினும் அவங்களுடைய ஃப்ரெண்டும் சேர்ந்து வெளியே போற மாதிரி எல்லாம் காட்டியிருப்பாங்க. ஆனா லாக்டவுனோட ஆரம்ப கட்டத்துல இதெல்லாம் பாசிபிளா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழதான் செய்யுது. ஓவராலா இந்த படம் உங்க டைமுக்கு ஒருத்தான ஒரு டீசென்டான படம் தான் இந்த படம். 10க்கு 6.8 ரேட்டிங் கொடுக்கலாம். படத்துல அடல்ட் கண்டென்ட் அப்படின்ட்டுன்னு பெருசா எதுவுமே கிடையாது. ஆனா படத்தோட கதைப்படி பார்க்கும்போது இந்த படம் குழந்தைகளுக்கு ஏத்த படம் கிடையாது. விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.